முத்துக்கிட்ட இன்றைக்கி தீபக் வந்து டேரெக்டாக போய் கேட்குறாரு. அதாவது அந்த அருண் மஞ்சரி ஃபைட்டில் நீ இன்றைக்கி என்ன மஞ்சரியோட ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தோணுச்சு, லைட்டாக நீ சப்போர்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு, அதான் நான் உங்ககிட்ட டேரெக்டாக கேட்குறேன் அப்படின்னோடனே, அப்படி அண்ணே உனக்கு அப்படி தோணுச்சா, எது உனக்கு அப்படி தோண வச்சுது அப்படின்னோடனே, இல்லை அன்னைக்கு ஒன்று 450 கவுண்ட்ஸ் அந்த இதெல்லாம் பண்ண சொல்லும்போது நீ வந்து மஞ்சரி கொஞ்சம் டென்ஷன் ஆனோடனே அப்படியே ஆஃப் ஆகிட்ட, அதே மாதிரி தான் இன்றைக்கும் எனக்கு தோணுச்சு அப்படின்னோடனே, அப்படி இல்லைன்னு ஒரு பிரச்சனை வந்து வளருது அப்படிங்கும்போது நம்ம அந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழி பார்க்கணும், அந்த பிரச்சனையை அப்படி வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது, அது எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்றைக்கி ஸ்கூல் டாஸ்கில் நம்ம எல்லாருமே விளையாண்டோம், ஆனால் ஜாக்லின் வெளியில் வந்து அழுத உடனே நம்ம எல்லாருக்குமே வந்து அதை ஸ்டாப் பண்ணணும், அந்த இடத்துல அதை விட்டுறணும் அப்படின்னு தோணுச்சுல, அதே மாதிரி தான் எனக்கு மஞ்சரி பண்ணும்போதும் தோணுச்சு அப்படின்னோடனே தீபக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதான் பின்னாடிலாம் நான் கேட்காம உங்கள்கிட்ட டேரெக்டாக தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கும் கேட்டார். ரெண்டு பேரோட அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த கான்வர்சேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, நீங்கள் விஷால் எல்லாம் எனக்கு டீம்லேயே இருக்கிற ஆப்போனண்ட்டு, அவங்க ஆப்போசிட் டீமில் உள்ள ஆப்போனண்ட் காம்படிட்டர், அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு விஷாலும் ஒன்று தான், தீபக் அண்ணனும் ஒன்று தான், மஞ்சரியும் ஒன்று தான், எல்லாருமே எனக்கு ஒன்று தான், எல்லாருமே எனக்கு இங்கே காம்படிட்டர்ஸ் தானே, அதுக்கு தான் நம்ம. அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, இது வந்து தீபக் கிட்ட சொல்லலை, நான் இங்கே மஞ்சரி கூட ரிலேஷன் பண்ணுறதுக்கு வரல, இந்த இடத்துல நான் கேம் விளையாட வந்திருக்கேன், நான் கேம் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ முத்து இது திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு. ஸ்டார்டிங்கில் நம்ம அன்ஷிதாக்கிட்டே அப்படி தான் சொல்லுவார், நான் கேம் விளையாட தான் வந்திருக்கேன், நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் நான் அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எந்த இடத்துலையும் யாரு கூட எந்த ரிலேஷனும் வைக்காமல் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக சமத்தியாக கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. சூப்பர், கீப் இட் அப் முத்து. இதே ரேஞ்சில் போனால் கண்டிப்பாக டாப் 3ல் டெஃபினட்டாக வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.